படுக்கிறதுக்கே இடம்ல ரோட்ல படுத்திருக்கான் பேல்றதுக்கு எப்படி கக்கூஸ் இந்த இந்தியா இந்தியான்ற வார்த்தையே சொந்தம் கிடையாதடா நமக்கு. ராமாயணம் மகாபாரதத்துல அங்க எங்கேயாவது இந்தியான்ற வார்த்தையை காட்ட முடியுமா உன்னால? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு ஏஜென்ட். யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண் இருக்கு, அது தெரியுமா மோடி உங்களுக்கு? கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க கருப்பு வாழ்க்கையே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. குஜராத்ல கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு, முசாஃபர் நகர்ல கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு, இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு அயோக்கியம். மாட்டுக்கறி சம்பவம்னு சொன்ன உடனே இந்த மாட்டுக்கறிக்கு ஏற்றுமதி பசுவதை தடை சட்டம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, உடனே மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மாட்டுக்கறிக்கு தடையா? நீ தடை போடு பார்ப்போம், நீ தடை போடு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் பசுவதை தடை சட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கு நீ தடை போடுற, ஆனால் மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற? அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதுக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற? இப்ப கடைசியாக கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்றாரு, நீங்க ஜல்லிக்கட்டை கம்ப்யூட்டர்ல விளையாடலாமே அப்படின்னு. இது நீதிபதியுடைய குரலா? இந்த RSS உடைய குரல் அது நீதிபதியுடைய குரல் இல்ல. அதே நீதிபதிட்ட நாம கேட்கலாம், நீங்க யானை மேல உட்கார்ந்து அம்பை விட்டு தசரா கொண்டாடுறீங்களே, அதை நீங்க கம்ப்யூட்டர்ல கொண்டாட வேண்டியதுன்னு. ராமலீலா கொண்டாடுறீங்களே, ராமலீலாவை நீங்க கம்ப்யூட்டர்ல நடத்த வேண்டியதுன்னு. காசிக்கு போறீங்களே, கங்கையில போய் குளிக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டருக்குள்ளே மண்டையை கொடுத்து வெளியே எடுத்துக்கிற வேண்டியதுன்னு. இப்படியெல்லாம் ஒரு கேவலமான செயல்களை செய்யணும். இப்ப அடுத்து வந்ததுதான் இந்த பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம்னு சொன்ன உடனே இங்க எல்லோருக்குமே ஒரு சின்ன அச்சமும் ஒரு பயமும் ஏதோ வந்துருங்க. நான் அறியாமல் கேட்கிறேன், இங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க, சத்தியமா சொல்லுங்க, இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? அது யார் போட்டது? எந்த நாட்டில் இருக்கு? டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது போல பொது சிவில் சட்டத்தை அமைக்க ஒரு குழு அமைச்சாங்களா? இல்லாத ஒன்றை இருப்பது போல அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லாத ஒன்றை இருப்பது போல இந்த நாட்டில் 50% மக்களுக்கு உணவு கிடையாது, 40% மக்களுக்கு மேல கழிப்பறை கிடையாது, 42% மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு கிடையாது. இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தை உன்னால கொண்டு வர முடியும்னா நீ கொண்டு வா பார்ப்போம். உன்னால முடியுமா? அப்படி ஒரு பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு வா, நான் வரவேற்கிறேன். உன்னால கொண்டு வர முடியாது. நீ என்ன சொல்ற? எல்லாரும் கழிப்பறை கட்டுங்க, கழிப்பறை கட்டுங்க அப்படின்ற. ஏண்டா படுக்கிறதுக்கே இடம்ல ரோட்ல படுத்திருக்கான் பேல்றதுக்கு எப்படி கக்கூஸ் கட்டு? அட மானங்கட்டவங்களை சொல்றதுக்கு உங்களுக்கு எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் கூட தெரியல. நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சூழ்ச்சியை செஞ்சே இந்த தேசத்தை முழுவதும் கைப்பற்றிட்டீங்க. கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சிகளில் இருந்த இந்த தேசம் 13ஆம் நூற்றாண்டு கிருஷ்ணதேவராருடைய நாயக்கர்களுடைய ஆட்சி இந்த பக்கம் நடக்குது. அந்த பக்கம் வட இந்தியா பக்கம் மௌரியர்கள் இன்னும் சிலருடைய ஆட்சி நடக்குது. 15ஆம் நூற்றாண்டுல முகலாய பேரரசுடைய ஆட்சி வருது. 16ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் கம்பெனிக்கார உள்ள வர்றான். 18ஆம் நூற்றாண்டுல ஆட்சியை புரிகிறான். அவர்கிட்ட 150 வருட போராட்டத்துக்கு பின்னால 47ல இந்த சுதந்திர இந்தியான்னு வந்தது. 50ல இந்த நாடு குடியரசு ஆகுது. மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற வார்த்தை, செக்குலரிசம் வார்த்தை இங்க மென்ஷன் பண்றாங்களே. மதச்சார்பற்ற நாடுன்னா இந்த நாட்டில் மதமே இல்லைன்னு அர்த்தமா? இந்த நாட்டில் மதம் இருக்கு. இஸ்லாமிய மதத்தை பின்பற்றவன், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவன், இந்து மதத்தை பின்பற்றவன், ஜைன மதத்தை பின்பற்றவன், புத்திசத்தை பின்பற்றவன், கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் சேர்ந்து வாழக்கூடிய நாடுதான் இந்த நாடுன்னு சொல்லுது மதச்சார்பற்ற நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்ப நீங்க புதுசா ஒன் இந்தியா ஒன் இந்தியான்னு. ஒன் இந்தியான்னா என்ன? ஒன் இந்தியான்னா ஒண்ணுமே இல்லை. கிளீன் இந்தியான்னு சொல்றீங்க. கிளீன் இந்தியான்னா கிளீனா இல்லையா, அதனால கிளீனா ஆக்குறதுக்கு கிளீன் இந்தியா. அப்ப ஒன்னா இல்லல, ஒன்னா இல்லாதவன் எதுக்கு நீ திருப்பி ஒன் இந்தியான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? இந்த இந்தியா இந்தியான்ற வார்த்தையே சொந்தம் கிடையாதடா நமக்கு. இந்த இந்தியான்ற வார்த்தை பிரிட்டிஷ் கம்பெனிக்காரோட அவருடைய கம்பெனி பேரு. அந்த கம்பெனி பேரை களவாண்டு வச்சுக்கிட்டு ஒன் இந்தியா நீங்க 2 பேரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே. ராமாயணம் மகாபாரதத்துல அங்க எங்கேயாவது இந்தியான்ற வார்த்தையை காட்ட முடியுமா உன்னால?
இந்தியான்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த RSS உடைய கும்பல். மேக் இன் இந்தியா சொல்றான். மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒன்னால ஏன் மேட் இன் இந்தியான்னு சொல்ல முடியல? தனியார் வயத்துக்கு எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்ட. உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல்னு சொல்லி பணக்காரனுக்கு எல்லாத்தையும் நீ எழுதி கொடுத்துட்டு அவர் ஒரு ஏஜெண்டா தாங்க இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு ஏஜென்ட். அவருக்கு நாம கொடுத்திருக்க பெயர் தான் பிரதமரை தவிர அவர் ஒரு ஏஜென்ட், பிரைவேட் கார்பரேட் கம்பெனிகளுடைய ஏஜென்ட். அவங்க தான் இப்ப முத்தலாக்கு சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்து இது வந்து இந்த சயாராபான் வழக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உச்ச நீதிமன்றமும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசும் ரெண்டு சேர்ந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்த அநீதியை எடுத்து ரொம்ப அவங்க வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. தானாகவே முன் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரு, அந்த ரெண்டு பேருமே RSS சிந்தனை உடையவர்கள். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, குஜராத் மாநாட்டில் மேடையில் அவர் பேசும்போது சொல்றாரு, நான் இந்தியாவோட டிக்டேட்டராக இருந்திருந்தால் இந்த நாட்டில் பாடத்திட்டத்தில் பகவத்கீதையை கட்டாய பாடமாக்கி இருப்பேன்னு சொல்றாரு. அப்படி சொல்ற ஒரு ஜட்ஜு, அந்த ரெண்டு ஜட்ஜும் சேர்ந்துதான் இந்த ஏற்பாடு பண்றாங்க. உடனே இவங்க இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு மத நம்பிக்கையின் அடிப்படையில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை தாங்க முடியாதுன்னு பிரதமர் சொல்றார். யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண் இருக்கு, அது தெரியுமா மோடி உங்களுக்கு? நீங்க சயாராபானு பெண்ணை பத்தி கவலைப்படுறீங்களே, யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண்ணு 50 ஆண்டு காலமா ஒளிச்சு வச்சிருந்தீங்களே, கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க கருப்பு வாழ்க்கையே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிவிச்சு. அந்த பொண்ணு முதல்ல நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல வாழ வைக்க வழி இல்லாம நீங்க சயாராபானுக்காக வர்றீங்க. குஜராத்தில் கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு, முசாஃபர் நகர்ல கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு, காஷ்மீர்லயும் நாகாலாந்துலையும் மணிப்பூர்லையும் வெள்ளட் குண்டுகளால் அடிச்சு கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு? இவ்வளவு பெண்களுக்கும் அநீதி இழைச்சிட்டு நீங்க வந்து பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க. இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு அயோக்கியத்தனம்.